ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ ஷாரா டிசைனர்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அர்லி மார்னிங்கே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு மாதேஸ்வரன் மலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கோவில் போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். எக்ஸாக்டாக வந்துட்டு 7 o'clock சம்திங் வந்துட்டு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். மேட்டூர் டேம் போயிருந்தோம். மேட்டூர் டேம் தாண்டி தான் வந்துட்டு நம்ம மாதேஸ்வரன் மலை போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட பார்டர் அண்ட் கர்நாடகா பார்டர் அந்த சம்திங் அங்கே தான் வந்துட்டு அந்த கோவில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நாங்களே ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஸோ அந்த கோவில் போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நேச்சர் தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேட்டூர் டேம் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்துட்டு கூட்டமே இல்லாத போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லவா வேணும், அவ்வளோ தண்ணி இருந்ததுங்க. பட் அங்கேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் அதை ப்ளேஸ் பண்ணி நாங்கள் ஓரளவுக்கு கடந்து மேட்டூர் பூங்கா சம்திங் எல்லா இடமும் தாண்டி நாங்கள் போயிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தண்ணி இருந்ததுங்க. நிறைய தண்ணி இந்த டைம் வந்துட்டு எல்லா எல்லா சைட்ல இருந்தும் தண்ணியாக தான் வந்துட்டு இந்த டைம் ரொம்ப அதிக தண்ணி. ஸோ ரொம்ப அழகாக அந்த நேச்சர் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். தென் கர்நாடகா சைடு அங்கே போனதுக்கப்புறம் பாலாறு அந்த டேமோட தண்ணி வந்துட்டு நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு நல்ல கிட்ஸோட வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். தென் ஃபைனலாக வந்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு போயிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. நேச்சர் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சரௌண்டிங் தான் வந்துட்டு அது இருந்தது. ஃபுல்லாக வந்துட்டு மங்கீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க, ஃபீட் பண்ணாதீங்க மங்கீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய வந்துட்டு மாடு வந்துட்டு ரொம்ப நிறைய போயிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு வழி விட்டுரும். ஸோ ரொம்ப அழகாக இதெல்லாம் தாண்டிட்டு மழை பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடு மாதிரி சேலமில் இருக்க ஏற்காடு மாதிரி வளைஞ்சு 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 மலையெல்லாம் போயிட்டே இருந்தது. ஒரு டைம் பயமாக இருந்தாலும் பட் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு மேலே கோவில் கிட்ட போக 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 ரஷ்ஷு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. வண்டி கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டோம். தென் வந்துட்டு அங்கேருந்து உள்ளே போனால் க்யூவில் நிற்கிறதுக்கு 3 hours பக்கம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் கிட்ஸோடு போயிருந்தோம். நல்ல வேலை நாங்கள் கிட்ஸ்க்கு வேணுன்றது எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம். 3 hours ஆயிடுச்சு. சாமிக்கு வேணுங்கிற தேங்காய், பழம், பூ இது எல்லாமே அங்கேயே வாங்கிக்கிட்டோம். தென் நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு கூட்டம் டைமில் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி போயிட்டா கூட்டத்தில் மாட்டிப்போம். 3.5 hours வந்துட்டு ரொம்பவே ரஷ்ஷில் மாட்டிக்கிட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த மாதேஸ்வரன் டெம்பிள் பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு மாதிரி இருந்தது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தென் அரௌண்ட் ஒரு 3 o'clock சம்திங் நாங்கள் வெளியில் வந்தோம். தென் வந்துட்டு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. 250 rupees per மெம்பருக்கு. இந்த மாதிரி விளாக்ஸ் வேணும்னா நம்ம ஸ்ரீ ஷாரா டிசைனர்ஸ் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.